பயத்தினாலேயே தேவனை கீழ்ப்படிஞ்சா அது உண்மையான கீழ்ப்படிதலே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜனங்கள் பயமூர்த்தி பயமூர்த்தி இன்னும் அதிகமா கீழ்ப்படிய வச்சிடலாம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட அப்படித்தானே பண்றோம். இது செஞ்சனா அடி உழும்போம், செஞ்சனா இது கிடைக்காது. நம்ம ஏன் அப்படி சொல்றோம்? இந்த பனிஷ்மெண்ட், இந்த தண்டனையை அவங்க மனசுல வச்சுக்கிட்டே செய்ய மாட்டாங்க, பயத்திலேயே செய்ய மாட்டாங்க. பயமூர்த்தியே அவன் செய்யாம இருக்க வச்சிடலாம், தவறான காரியங்களை செய்யாம இருக்கபடி வச்சிடலாம். அது ஓரளவுக்கு வேலை செய்யும். ஆனா அப்படி ஓரளவுக்கு வேலை செஞ்சா கூட அது உண்மையான கீழ்ப்படிதலா? பாருங்க, சின்ன பிள்ளைங்கள்ட்ட அது ஓகே, சின்ன பிள்ளைங்கள கொஞ்சம் பயமுறுத்தி கீழ்ப்படிய. ஆனா வளர வளர ஃபுல்லா அறிவோட தானே கீழ்ப்படியணும். பயத்துல மட்டும் கீழ்ப்படியக்கூடாது, அறிவுடன். அறிவுனா என்னது? எங்க அப்பா சொல்றது எனக்கு நல்லதா தான் இருக்கும், இதுதான் நல்லதா இருக்கும், எனக்கு இது பண்ணணும்னு தோணுது, ஆனா அவர் சொல்றது எனக்கு நல்லதா இருக்கும். ஒரு அறிவு பாருங்க, ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்னது? நான் எங்க அப்பாவை நம்புகிறேன். நம்புறேன்னா என்னது? எனக்கு என்ன நல்லதுன்னு அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். எனக்கு தெரியறது காட்டிலும் அவருக்கு தெரியும். மற்ற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியறதை காட்டிலும் அவருக்கு தெரியும். ஏன் நன்மையை விரும்புகிறவர் அவர் என்னுடைய தகப்பன். அப்ப அவர் சொல்றாருன்னா நம்பி கீழ்ப்படியலாம். எப்படி கீழ்ப்படியலாம்? நம்பி கீழ்ப்படியலாம். பாருங்க, இது பெட்டர். கீழ்ப்படிதல்ல லெவல்ஸ் இருக்குங்க. பயத்தினால கீழ்ப்படுகிறது ரொம்ப அடிமட்ட லெவல். அறிவுடன் கீழ்ப்படுகிறது, நம்பி கீழ்ப்படுகிறது, அன்பினாலே கீழ்ப்படுகிறது. எங்க அப்பாவை நான் அன்பு கூறுறேன். பிள்ளை வளர 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 எந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும்? எங்க அப்பாவை நான் அன்பு கூறுறேன், ஆகவே அவர் சொல்றத நான், அதுதாங்க உண்மையான கீழ்ப்படிதல். தேவனுக்கு பாருங்க, வெறும் கீழ்ப்படிஞ்சா பத்தாது. மன்னிக்குவோம், அவரை லேசா எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். கீழ்ப்படிஞ்சிட்டா போ கிடையாது, கீழ்ப்படிஞ்சா பத்தாது. எந்த நோக்கத்தோட கீழ்ப்படிஞ்சீங்கன்னு பார்ப்பாரு அவர். வெறும் செயலை மட்டும் பார்க்க மாட்டாரு, வெளிப்புறமான செயலை மட்டும் பார்க்க மாட்டாரு, உள்நோக்கத்தை பார்ப்பாரு. ஏன் கீழ்ப்படிஞ்சீங்க? எந்த நோக்கத்தோட கீழ்ப்படிஞ்சீங்க? அவர் பிரியப்படுறது என்னது? அவரை நம்பி கீழ்ப்படியணும், அவர் அன்பு கூர்ந்து கீழ்ப்படியணும். எனக்கு எவ்வளவு செய்திருக்காரு, எவ்வளவு அன்பு கூர்ந்து இருக்கிறாரு, நான் அவரை அவர் சொல்றதை செய்ய விரும்புகிறேன், அவர் கட்டளைகளை கைக்கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு தெரியும் எனக்கு என்ன நல்லது. உலகமே சொல்லலாம், இதை போய் செய், அதை போய் என்ஜாய் பண்ணு, இந்த பாவத்துக்குள்ள போ. ஆனா அவருக்கு தெரியும் எனக்கு என்ன நல்லதுன்னு. அவர் சொல்றாரு, இதுக்குள்ள போகாத, உன் நன்மைக்காக சொல்றேன். நான் அவரை நம்பி கீழ்ப்படிய போறேன். அப்போ வெறும் பயத்தினால பாருங்க, கர்த்தருடைய பயம் நல்லது, அதை சொல்ல நான். கடவுள் பயத்தை சொல்லுங்க. கடவுள் பயம் சொல்றோம்ல நம்ம, ஃபியர் ஆஃப் காட், அது வேற, அது வேற, இது வேற. கடவுள் பயம் என்னது?